பொண்ணும் டிரைவரோட பொண்டாட்டியும் வந்து அம்மா பொண்ணு மாதிரி நல்லா பழகிட்டு வராங்க. எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவன் புருஷனை வந்து நான் எப்படின்னா கடன் அடிச்சுட்டு திரும்பி வரேன்னு வந்து சொல்லி அந்த இடத்த விட்டு வந்து கிளம்பிடுறான். ஒரு நாள் அங்கே அந்த பொண்ணு வந்து சவுண்ட் கேட்குது என்னன்னு பார்த்துட்டு இருக்கா. பார்த்தா அங்கே ஏதோ ஒரு பொண்ணு வந்து விறகு வெட்டிட்டு இருக்கா. இந்த பொண்ணு கிட்ட போய் பார்க்குறா. ஆனால் வயிற்று கீழே வந்து ஒரு பெரிய தழும்பு வந்து இருக்கு. விறகு வெட்டுற மாமியார் வந்தவொடனே அந்த பொண்ணை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த லேடி வந்து எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க. இது மாதிரி அவள் என் மருமக தான். அவள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருந்தா. கரும்பு கட்டுக்குள்ளே போகாதான்னு எவ்வளோ சொல்லி அவள் என் பேச்சை கேட்காம கரும்பு கட்டுக்குள்ளே போனான். தவறி கீழே வந்து குழந்தை இறந்து போச்சு. இதனால் மனசு உடைஞ்சு என் பிள்ளையும் வந்து சிட்டிக்கு வேலை செய்ய போக ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு வந்து எங்கள் மாமியார் வந்து கூப்பிட்டுட்டு போகிறா. எங்கேயோ வெளியே கூப்பிட்டுட்டு போகிறா. இந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து தனியாக தான் இருக்கா. தனியாக தான் இருக்கேன்னு சொல்லிட்டு சும்மா வெளியே வாக் பண்ணலான்ட்டு வந்து வெளியே வரா. திடீர்னு அங்கே ஒரு பையன் வந்து ஒரு சங்கிலி ஆட்டுறான். இந்த பொண்ணு வந்து இங்கே வா அப்படின்னு வந்து கூப்பிட்றா. இன்னொரு பையனும் வந்து ஏதோ ஒரு சங்கிலி ஆட்டுறான். இந்த பொண்ணுக்கு வந்து பசங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும். வீட்டுக்குள்ளே போய் பார்க்குறா. வீட்டுக்குள்ளே போய் பார்த்தா ஆனால் வந்து ஆளை காணோம். ஒரு பையன் வந்து பூம்னு பயமுறுத்தி விட்டு போயிடுறான். இந்த 3 பசங்களும் வந்து எரிஞ்ச வீட்டுக்கு வந்து இட்டுட்டு போக வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்குள்ளே வந்து டிரைவர் பொண்டாட்டி வந்து உள்ளே வந்து கூட்டிட்டு எல்லா ஜன்னல் கதவும் வந்து சாத்திடுறா. நீ அந்த பசங்க வந்து நம்பாத அப்படின்னு வந்து சொல்கிறா. இல்லை எனக்கு பொதுவாகவே குழந்தைங்கன்னா ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறா. நான் தான் சொல்கிறேன்ல அந்த பசங்களாம் வந்து நம்பாத, அவங்க ரொம்பவே அந்த ஆபத்தானவங்க வந்து சொல்கிறா. இதெல்லாம் பார்த்து அந்த லேடிக்கு வந்து ரொம்பவே ஒன்றும் பிடிக்கல. என்ன டிரைவர் பொண்டாட்டி ஏதோ லூசு மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்கான்னு வந்து பார்க்குறா. கண்ணாடி திடீர்னு பார்த்துன்னு சொல்ல அந்த பொண்ணு வந்து இவளே பார்த்துட்டு இருக்கா. ஏதோ சொல்ல வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஆனால் அவங்க மாமியார் பார்த்ததும் வந்து எதுவுமே சொல்லாமல் போயிடுறா. மறுநாள் வந்து அந்த பசங்க வந்து கூப்பிட்றாங்க. அந்த எரிஞ்ச வீட்டுக்கு வந்து கூப்பிட்றாங்க. அங்கே ரேடியோ சவுண்டு ஒன்று ஒரு பாட்டு மாதிரி ஏதோ கேட்குது. அந்த பொண்ணு வந்து அந்த ரேடியோ எடுக்க போகிறா. உடனே அந்த டிரைவர் பொண்டாட்டி வந்து அந்த ரேடியோ எடுத்து தூக்கி போட்டுடுறா. இதெல்லாம் பார்த்து அந்த பொண்ணுக்கு வந்து ரொம்பவே பயமாயிடுது. இங்கே ஏதோ நடக்குது, நம்ம தயவு செஞ்சு இந்த இடத்த விட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இவரோட புருஷனும் சரிவா நம்ம முதல்ல கிளம்பலாம் சொல்லிட்டு கிளம்பினருக்கு சார் அந்த டிரைவர் வந்து அந்த பையன் தலையில் அடித்து மயக்கம் வைக்கிறான். அந்த பொண்ணு வாயில வச்சு மயக்கம் வைக்கிறாங்க. திடீர்னு ஏதோ மந்திர இடத்துல உட்கார வைக்கிறாங்க. இதோட கிளைமேக்ஸ் வேணும்னு நினச்சினா வந்து மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க.